அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மா உள்ள 2 பேரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க இவ்வளவு வேலை கிடக்குது அப்படின்னு லக்ஷ்மி அம்மா காலையிலேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மீனா, பின்னாடி அழுக்கு துணியெல்லாம் போட்டிருக்கேன், நீ போய் அதை துவ. ஆதிரா, சமையல் கட்டுல அழுக்கு பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு, நீ போய் அதை கழுவு அப்படின்னு 2 மருமகளுக்கும் காலையிலேயே வேலைய கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆதிரா மீனா கிட்ட வந்து, மீனாக்கா, நம்ம காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோன்னு இந்த அத்தைக்கு நம்மள சுத்தமா பிடிக்கல. எப்பொழுதும் ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆதிரா, இது நம்ம வீட்டு வேலை, நம்ம தான் பண்ணியாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்ட சண்முகம் லக்ஷ்மி அம்மாட்ட போய், ஏ லக்ஷ்மி, எப்பொழுதும் அவங்க கிட்டயே வேலை சொல்லிட்டு இருக்க, நீயும் கொஞ்சம் பண்ணலாம்ல. ஏங்க, அவங்க 2 பேரும் நான் பார்த்த பொண்ணுங்க இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. எப்ப வேணாலும் என் பசங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் மீனா கிட்டையும் ஆதிரா கிட்டையும் கடுமையா நடந்துக்கிறேன். அவங்கள ஏன் கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஒரு நாள் ரவியும் ரகுவும், இந்தாங்கம்மா, இந்த மாச சம்பளம் முழுசா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சம்பள கவரை கொடுத்தாங்க. அத பார்த்த ஆதிரா, ஏங்க, சம்பளத்தை முழுசா அங்க கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது? அப்போ வீட்டு செலவெல்லாம் யாரு பாத்துப்பா, இங்க எல்லாரும் காசு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. அப்ப சண்முகம் லக்ஷ்மி அம்மாட்ட போய், என் லக்ஷ்மி, இவ்வளவு கோவமாவா பேசுறது? அவங்களுடைய சம்பள காசை அவங்க கிட்டயே கொடுத்துடலாம்ல, அதுதான் என்னுடைய பென்ஷன் பணமே, போதுமானதா இருக்கே. ஏங்க, எனக்கு சம்பளத்தை முழுசா புடுங்கி வச்சுக்கணும்னு ஆசை இல்ல. சம்பளத்தை அவங்க கிட்ட கொடுத்தா ஆடம்பரமா செலவு செஞ்சு பழகிடுவாங்க, அதுக்கப்புறம் தனி கொடுத்தனும் போயிடுவாங்கன்னு பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்ம பசங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க லக்ஷ்மி, நீ தேவையில்லாம பயப்படாத அப்படின்னு ஆறுதலும் சொல்லிட்டு அங்கிருந்து போனாரு. இந்த பக்கம் ஆதிரா, ஏங்க, வீட்டு செலவுக்கே 3/4 சம்பளமா? ஏங்க, இந்த வீட்ல 6 பேரு இருக்கோம், அதனால தான் இவ்வளவு செலவாகுது. இதுவே நம்ம 2 பேத்துக்கு மட்டும்னா எவ்வளவு காசு மிச்சமாகும்? நம்ம தனி கொடுத்தனம் போலாங்க. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் ஆதிரா, நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு ஆதிரா பேசுறத கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து போனார். அதையெல்லாம் கேட்ட ஆதிரா மீனா கிட்ட போய், இங்க பாருங்கக்கா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு வாழத்தான் வந்திருக்கோம். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் சேர்த்தி வைக்க வேண்டாமா? நம்மளுடைய பணத்தை எல்லாம் அந்த அத்தையே அமுக்கலான்னு நினைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னா. அப்ப மீனா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஆதிரா, அவங்க 2 பேரும் வேலைக்கு போனதுல இருந்தே அவங்களுடைய சம்பளத்தை முழுசா அத்தை கிட்டதான் கொடுத்து பழகிருக்காங்க, அதனாலதான் இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அத்தையும் வீட்டு செலவுக்கு தானே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அக்கா, இருந்தாலும் நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாதுக்கா. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் கூட அத்தை கிட்டதான் போய் கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கு. நீங்களும் உங்களுக்காக எதுவும் வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்கும்போது மீனா மனசுக்குள்ளயும், ஆதிரா சொல்றது கூட சரியாதான் இருக்கு அப்படின்னு மீனாவும் குழம்பி போய் நின்னா. ஆதிரா தினமும் ரகு கிட்ட போய், ஏங்க, இவ்வளவு செலவாகுது, நம்ம காசு எல்லாம் போகுது. இப்படியே தினமும் ஆதிரா ரகு கிட்ட போய் புலம்பிக்கிட்டே இருந்தா. இதையெல்லாம் கேட்ட ரகு ஒரு நாள் ஆதிராவும் ரகுவும் லக்ஷ்மி அம்மா முன்னாடி வந்து, அம்மா, நானும் ஆதிராவும் தனி கொடுத்தனம் போலான்னு இருக்கோமா. ரகு, என்ன பேசிக்கிட்டு இருக்க, புரிஞ்சுதான் பேசுறியா? அம்மா, இங்க இருந்தா கையில காசே நிக்க மாட்டேங்குது. ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் கூட எல்லாத்துக்குமே சேர்த்தி வாங்க வேண்டியதா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப மீனா, அவசரப்படாதீங்க தம்பி, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லும் போது, உங்கள மாதிரி எல்லாம் தியாகியா என்னால வாழ முடியாது. இது என் வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சண்முகமும், வேண்டாமா, தனி கொடுத்தனம் எல்லாம் தேவையில்லாத வேலை, எங்கேயும் போகாதீங்கம்மா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆதிரா ரகுவ கூட்டிட்டு தனி கொடுத்தனமும் போனா. அந்த பக்கம் ரூம்ல அழுதுகிட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா கிட்ட சண்முகம், பசங்க தனி கொடுத்தனம் போயிடக்கூடாதுன்னு ஏதேதோ பண்ணுனிய லக்ஷ்மி, இப்ப மட்டும் அவன் என்ன நம்ம கூடயா இருக்கான், தனியா தானே போனா, இதுக்கு தான் நான் அப்பவே கடுமையா இருக்காதுன்னு சொன்ன, கேட்டியா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு அங்கிருந்து போனாரும் சண்முகம். இந்த பக்கம் தனி கொடுத்தன வந்த ஆதிரா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போட்டுட்டா. ஏங்க, இன்னும் இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும்தான் வாங்கணும். எப்ப வாங்கலாம்? இந்த மாசம் சம்பளம் எல்லாம் காலி ஆயிடுச்சு ஆதிரா, அடுத்த மாசம் பாக்கலாம். சரிங்க,
இனி சம்பள காசு இனி நமக்கு மட்டும் தானே, நம்ம அடுத்த மாசமே வாங்கலாங்க அப்படின்னு சொன்னான். தனி கொடுத்தனம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பக்கம் ரவி மீனா கிட்ட, மீனா, ஆதிரா தான் புரிஞ்சுக்காம பண்றான், நீயும் தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் தனி கொடுத்தனம் போகணும்னு கேட்க மாட்டேன். உங்க தம்பி இருக்கும்போது அவரும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இனிமேல் நமக்கு செலவும் நிறைய இருக்கு. அதனால நானும் வேலைக்கு போறேங்க அப்படின்னு கேக்கும்போது, மீனா, எதுவா இருந்தாலும் அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய் அப்படின்னு ரவியும் சொன்னான். மீனாவும் லக்ஷ்மி அம்மாட்ட போய், அத்தை, என்ன மீனா, என்ன வேணும்? அத்தை, நானும் வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஓ, அடுத்தது நீ தனி கொடுத்தனம் போகலான்னு இருக்கியா? அதுக்குதா இப்படி ஒரு திட்டமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லத்த, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தனி கொடுத்தனும் எப்பொழுதும் போக மாட்டேன். இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சா உங்களை நல்லா பாத்துக்கலாமே தான். அதை கேட்ட லக்ஷ்மிக்கு கோவமெல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்போ அங்க வந்த சண்முகம், இங்க பாரு லக்ஷ்மி, இதுதான் மீனா. நீ என்ன திட்டினாலும் அவ நம்மள விட்டு போக மாட்டா. அவளை வேலைக்கு போக விடு. லக்ஷ்மி அம்மாவும் வேண்டா வெறுப்பா சரின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில மீனா வேலைக்கு போறத பார்த்தா லக்ஷ்மி அம்மா சண்முகத்தை கிட்ட, வேண்டான்னு சொன்னா கேக்கறாளா? எல்லாமே அவங்க இஷ்டம்தான். அவ வேலைக்கு போறத பார்த்து தினமும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஆதிரா ரோட்ல மீனாவை பார்த்துட்டு, அச்சுச்சோ, என்னக்கா வேலைக்கெல்லாம் போறீங்க போல, நீங்க தான் பாவம், இப்ப அந்த குடும்ப பாரமெல்லாம் உங்க மேல வந்துருச்சு அப்படின்னு நக்கலா பேசினா. ஆதிரா, அது நம்ம குடும்பம், அது எப்படி எனக்கு பாரமா இருக்கும்? அக்கா, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. அந்த வீட்லயே மாடு மாதிரி வேலை செய்யுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனபடியே கொஞ்ச நாளும் போயிட்டு இருந்துச்சு. மீனாவும் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவா. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அவ மட்டுமே பாத்துப்பா. கொஞ்ச நாள்லயே மீனா கஷ்டப்படுறத பார்த்த லக்ஷ்மி அம்மாவும், அம்மாடி மீனா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன், நீ டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. இல்லைங்கத்த, ஒரு கஷ்டம் இல்ல, நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா, ஆளுக்கு பாதி பாதி வேலையா பார்த்தோம்னா சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பாதி பாதியா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மீனாவை புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி அம்மா ஒத்துமையா இருந்தாங்க. இந்த பக்கம் ஆதிரா ரகு கிட்ட, ஏங்க, நேத்து வாங்கின சிக்கனை விட இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க, அடுத்த முறை வேறொரு கடையில வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த மளிகை கடைக்காரர், இந்தாங்க, இந்த மாசம் மளிகை பில்லு 12,000 ரூபா ஆச்சு, நாளைக்கே வந்து கட்டிருங்கம்மா, அப்படி இல்லைனா பொருளை எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்காரரும் போனாரு. என்னது, 12,000மா? எப்படிங்க இவ்வளவு பில்லு வந்துச்சு? உங்க வீட்ல நம்ம எல்லோரும் இருக்கும்போது கூட 10,000 ரூபாய் தாங்க வரும். பின்ன எப்பொழுதும் கடையிலயே வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம ஏசி வாங்கியிருக்கோம், அதுக்கு இந்த மாசம் பில்லு மட்டுமே 4,000 ரூபாய் வந்திருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டோம், வரவுக்கு மேல செலவுதான் ஆயிருக்கு. இங்க பாராதிரா, இனிமேல் நீயே சமைக்கிற அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போனோம். தினமும் அவங்க 2 பேத்துக்கும் இடையே சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு 3 வேலையும் சமைக்கிறதுக்கு ஆதிரானால முடியல. அப்ப ஆதிரா, ஏங்க, நான் சமையலையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வேலைக்கு நம்ம ஒரு ஆளை எடுத்துக்கலாமா? என்னது, வேலைக்கு ஆள் வேணுமா? அந்த வீட்ல அத்தனை பேரு இருந்த பொழுதும் எங்க அம்மா ஒரு நாள் கூட வேலைக்கு ஆள் போடல, அவங்களே தான் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நீ தானே சொன்ன 2 பேரு மட்டும் இருந்தா எல்லாத்தையும் பாத்துக்கலான்னு, இப்ப நீயே எல்லா வேலையும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனா. இத கேட்ட ஆதிராவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மனசு சரியில்லாம கோவிலுக்கு போனா. அப்போ அங்க மீனாவை பார்த்தா. இவங்க இங்கதான் இருக்காங்களா? இவங்க முன்னாடி மட்டும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு காட்டவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு மீனா கிட்டையும் போனா. என்னக்கா, மாமியாரும் மருமகளும் இப்போ ஒத்துமையாயிட்டீங்க போல. நீங்க சம்பாரிச்சு கொடுக்கறீங்க, அந்த பணத்தை வாங்கறதுக்கு அந்த அம்மா ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அத கேட்ட மீனா, ஏன் ஆதிரா இப்படி எல்லாம் பேசுற? அத்தை சிடுசிடுன்னு தான் இருப்பாங்க, ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க ஆதிரா. நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் அவங்க என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிரா மனசுக்குள்ள, உண்மையிலேயே அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க போல, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா.
அப்போ ஆதிராக்கு ஒரு போன் வந்துச்சு. உங்க ஹஸ்பண்ட் கால்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரம் வாங்க. அத கேள்விப்பட்ட 2 பேரும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்போ அங்க இருந்த டாக்டர், ஏங்க அவருக்கு கால்ல அடிபட்டிருக்கு, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் செலவும் ஆகும். அத கேட்ட ஆதிரா, என்னது 50,000-மா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. இதையெல்லாம் கேள்விப்பட்ட லக்ஷ்மி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. இந்தாங்க டாக்டர், 50,000 ரூபாய், முதல்ல என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 50,000 ரூபாவை கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரகுக்கும் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. அம்மாடி, நீ கோவமா இருக்க, என் காசுனா நீ வாங்க மாட்டேன்னு தெரியும். இது என் காசு இல்லம்மா, உன்னுடைய காசுதான். என் பசங்க சம்பாரிச்ச எல்லா காசையும் நான் வெட்டியா செலவு பண்ணல, அவங்க எதிர்காலத்துக்கு தான் சேர்த்து வச்சேன். அந்த காசுதாம்மா இப்ப நான் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆதிரா, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்னோட பிடிவாதத்தினாலதான் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் வீட்டை விட்டு வந்திருக்கவே கூடாது. நான் உங்க எல்லாத்தையும் பாரமா நினைச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணுனா நீங்க தான் வரீங்க அத்தை. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு ஆதிராவும் மன்னிப்பு கேட்டான். அப்போ இந்த பக்கம் ரகு, அம்மா என்னையும் மன்னிச்சிடுங்கம்மா. ஆதிரா பேச்ச கேட்டு நான் தனி கொடுத்தனம் போயிருக்கவே கூடாது. இத்தனை வருஷம் உங்க கூட இருந்தே உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டனே அப்படின்னு 2 பேரும் மன்னிப்பும் கேட்டாங்க. குடும்பமே சமாதானமா ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே குடும்பத்துல ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க. ஒத்துமையும் விட்டு கொடுக்கற குணமும் இருந்தாலே கூட்டு குடும்பமும் சந்தோஷமாகும். அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே லக்ஷ்மி, நீ பெரிய புளியங்கொம்பத்தான் பிடிச்சிருக்க. ஓ மருமக பெரிய பணக்காரி, நீ கொடுத்து வச்சவ. அடா ஆமாக்கா, என் அண்ணன் என்னதான் துபாய்க்கு போய் சம்பாரிச்சு பெரிய பணக்காரனா இருந்தாலும் என் மேல இருக்கிற பாசத்துல என் பையனுக்கே அவர் பொண்ண கட்டி வச்சுட்டாரு. அப்போ இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும் தேவையில்லை. உன் பணக்கார மருமகளே எல்லாத்தையும் பாத்துப்பா, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லக்கா, அவ என்னதான் என் அண்ணன் பொண்ணா இருந்தாலும் என் அண்ணன் காசெல்லாம் எனக்கு தேவையில்லை. நானும் வேலைக்கு போறேன், ரவியும் வேலைக்கு போறான், நாங்க அவளை நல்லாவே பாத்துப்போங்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. மணி ஒரு 11 இருக்கும். அப்பதான் மீனா தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்தா. அப்ப லக்ஷ்மி அம்மா, என்னம்மா மீனா, இப்பதான் எந்திரிச்சியா? ஆமா அத்தை, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதுதான் லேட்டா எந்திரிச்சேன். பரவாயில்ல மீனா, நான் உனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், நீ சாப்பிட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுமா, நானு 100 நாள் வேலைக்கு போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கும் கிளம்பி போனாங்க. அன்னைக்கு சாயந்தரமும் ஆச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர வழியில லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ளேயே, எப்பா சாயந்தரம் ஆனாலும் இந்த வெயில் குறைய மாட்டேங்குதே, மீனா வசதியா வளர்ந்த புள்ள, அவளை நல்லா பாத்துக்கணும், என்ன ஆனாலும் அவளை வேலைக்கு மட்டும் அனுப்பிடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுல நடக்க முடியாம நடந்து வீட்டுக்கும் வந்தாங்க. அப்ப மீனா சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தா. உள்ள வந்த லக்ஷ்மி அம்மாவை பார்த்து வேகமா போய், அத்தை நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு மீனா? இங்க பாருங்கத்த, காலையில வாங்கின இந்த ஜூஸ் ஜில்லுன்னே இல்ல, வெயிலுக்கு ஜில்லுன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா? ஃப்ரிட்ஜ் தானம்மா, வாங்கிட்டா போச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியா ரவி கிட்ட, ரவி நம்ம மீனாக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தரலாம்பா, இந்த வெயில்ல பாவம் அவ என்னதான் பண்ணுவா? அம்மா, ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கடனே நிறைய இருக்கு, இதுல எப்படிமா வாங்க முடியும்? ஏப்பா, என் மருமக என்கிட்ட முதல் தடவை ஒண்ணு கேட்டு இருக்கா, அத எப்படியாவது வாங்கி கொடுக்கணும், நம்ம லோன் போட்டாவது வாங்கி தரலாம்பா அப்படின்னு லோன் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கினாங்க. அத பார்த்த மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத்தை கேட்டனா வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு மீனா சந்தோஷப்படுறத பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. மீனாக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாது. எப்பொழுதும் டிவி பாக்கறதும் மொபைல் பாக்கறதுமா, வீட்டு வேலை எல்லாத்தையும் லக்ஷ்மி அம்மா தான் செஞ்சு வைப்பாங்க. ஒரு நாள் மளிகை கடைக்கு போன லக்ஷ்மி அம்மா, அப்போ மளிகை கடைக்காரர், எப்பொழுதும் உங்க வீட்டுக்கு மளிகை சாமானும் 500 ரூபாய்க்கு கம்மியா தான் இருக்கும், இந்த முறை என்ன 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க? அட, என் மருமக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவளுக்கு நல்லா ருசியா செஞ்சு போடணும் தான் வாங்கியிருக்கேன். சரி, எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோ,
மாசம் பிறந்ததும் ரவியோட சம்பளத்துல இருந்து கொடுத்துட்றேன். அட, நமக்குள்ள என்னம்மா, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க மாசம் பிறந்தோன்ன கரெக்டா கொடுத்து. இந்த பக்கம் மீனா கடைக்கு போயிட்டு வந்த லக்ஷ்மி அம்மாட்ட, அத்தை எனக்கு குலோப் ஜாமுன், சிக்கன் தந்தூரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அத்தை, செஞ்சு தர அப்படின்னு கேட்டதும் லக்ஷ்மி அம்மாவும் மறுக்காம வகை வகையா பண்ணி கொடுத்தாங்க. மீனாவை ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே கொஞ்சம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த மீனாவுடைய தோழி, என்னடி மீனா, ஹால்ல கூட ஒரு ஏசி இல்லையா? ரொம்ப வேர்க்குது. ஆமா, எப்படிதான் இந்த வீட்ல இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்ல, இப்பதான் நாங்க ஏசி ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் 2 நாள்ல வந்துரும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. அவ தோழி போனதுக்கு அத்தை இந்த வெயிலுக்கு ஹால்ல உட்காரவே முடியல, நம்ம ஒரு ஏசி வாங்கிடலாமா? அது மட்டும் இல்ல, ரூம்ல இருக்கிற ஃபேனு ரொம்ப சத்தம் போடுது, தூங்கவே முடியல, அங்கேயும் ஒரு ஏசி மாட்டிடலாம் அத்தை. அப்போ லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, ஏசியா இப்ப இதுக்கு எங்க போறது? ஏற்கனவே வாங்கின ஃப்ரிட்ஜே லோன்ல தான் வாங்கியிருக்கோம், என்ன பண்ணறது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு, சரிம்மா மீனா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியா ரவி கிட்ட, ரவி நம்ம மீனாக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தரலாம்பா, இந்த வெயில்ல பாவம் அவன் என்னதான் பண்ணுவா? அம்மா, ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கடனே நிறைய இருக்கு, இதுல எப்படிமா வாங்க முடியும்? ஏப்பா, என் மருமக என்கிட்ட முதல் தடவை ஒண்ணு கேட்டிருக்கா, அத எப்படியாவது வாங்கி கொடுக்கணும், நம்ம லோன் போட்டாவது வாங்கி தரலாம்பா. மீனா கிட்ட போய், இங்க பாரு மீனா, இப்போதைக்கு ஏசி எல்லாம் வாங்க முடியாது, வேணும்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். அத கேட்ட மீனாவுடைய முகமே மாறி போச்சு. அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, டே ரவி சும்மா இருடா, அதுதான் நான் வாங்கணும்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வாங்கிடலாம் மீனா, நீ உள்ள போ அப்படின்னு உள்ள போ சொல்லிட்டு இந்த பக்கம் ரவி கிட்ட ஒத்துக்க மகளிர் லோன் மூலியமா 2 ஏசியும் வாங்கி போட்டாங்க. இத பார்த்த மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இப்படியே அந்த மாசமும் முடிஞ்சுது. தேதி 1 ஆச்சு. அப்ப லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, தேதி 1 ஆச்சு, இந்த மாசம் மளிகை கடைக்காரங்க, லோன்காரங்க மகளிர்ல வாங்கின லோனுக்கெல்லாம் எப்படித்தான் பணம் கொடுக்க போறோம்? அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மளிகை கடைக்காரர் வீட்டுக்கு முன்னாடி வந்து, இந்த லக்ஷ்மி அம்மா கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது லக்ஷ்மி அம்மாவும் வெளியே வந்தாங்க. அம்மா, இந்த மாசம் 3500 ரூபாய் பில்லு, சரி சரி சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப லக்ஷ்மி அம்மா, தம்பி இப்போதைக்கு 500 ரூபாய் தான்ப்பா இருக்கு, இத வச்சுக்கோப்பா, மீதிய கொஞ்ச நாள்லயே கொடுத்துட்ற. என்னது 500 ரூபாவா? எம்மா, நான் தான் அப்பவே சொன்னனே, உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி வாங்குங்கன்னு. 2000 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்புறம் தரேன்னு சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் எப்படிமா கடன் நடத்துறது? தம்பி ஒரு வாரம் பொறுத்துக்கப்பா, எப்படியாவது எல்லாத்தையும் தந்துடுறேன். கொஞ்ச நேரத்திலேயே லோன்காரங்களும் வந்தாங்க. எம்மா, இந்த மாசம் டியூவு 5000 ரூபாய், சரி சரி எடுத்து வைங்க. தம்பி 1 வாரத்துல கொடுத்துட்றேன்ப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் மகளிர்ல வாங்கின லோனு, கல்யாணத்துக்கு வாங்கின லோன்காரங்க எல்லோருமே வீட்டுக்கு வந்தாங்க. எல்லோர்கிட்டையும் ஏதோ ஒண்ணு சொல்லி அனுப்பி வச்சுட்டு மீனாவும் இதையெல்லாம் பார்த்துட்டு பெருசாவே எடுத்துக்கல, ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு அப்படின்னு விட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ரவி கிட்ட வந்து, எப்பா ரவி, இந்த மாசம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, மாசம் மட்டும் 25000 ரூபாய் எடுத்து வைக்கணும், இல்லைனா நம்ம நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. அம்மா, நான் தான் அப்பவே சொன்னனே, நீங்க தான் கேக்கல. இப்ப பாருங்க, நமக்கு தானே கஷ்டம். சரிம்மா, கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஓவர் டைம் பார்த்தாவது இந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி அம்மா கண்ணுல இருந்து தண்ணியே வந்துச்சு. ரவி, நானும் இந்த வேலை இல்லாம 2-3 இடத்துலயும் வேலை கேட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட ரவி, அம்மா, வயசான காலத்துல நீங்க ஏமா கஷ்டப்படுறீங்க? வேண்டாமா, வேணும்னா மீனாவை வேலைக்கு அனுப்புவோமா? மீனா எல்லாம் எங்கேயும் வேலைக்கு போக மாட்டான், நான் அனுப்பவும் மாட்டேன் அப்படின்னு கடுமையா சொன்னாங்க. ரவி எதுவுமே பேசல. இப்படியே 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க. 100 நாள் வேலை இல்லாம கூடுதலா இன்னொரு வேலையும் பாத்துக்கிட்டு வீட்டுக்கு லேட்டாவும் வராங்க. அப்ப மீனா, இப்பெல்லாம் இவங்க வீட்டுக்கு நேரமாகவே வர மாட்டேங்கிறாங்க,
அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு எதுவுமே ஒரு நாள் லக்ஷ்மி வேலை செஞ்சுட்டு களைப்பா வரும்போது அடிக்கிற வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப ஒருத்தர், எம்மா, உங்க மாமியாருக்கு தான் உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும் பொழுது வெயில்ல அலைய விடுறியேம்மா. லக்ஷ்மி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லும் போது மீனாக்கு ஒண்ணுமே புரியாம திரு திருன்னு முழிச்சா. அப்ப கூட லக்ஷ்மி அம்மா, அட, நான் தாங்க தண்ணிய குடிக்காம வெயில்ல நடந்து வந்த, அதுதான் மயக்கம் வந்துருச்சு. அவ மேல எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசினா. உடம்பு சரியில்லாதனால அவங்கனால எந்திரிக்கவே முடியல. வீட்லயும் எந்த வேலையும் பார்க்க எல்லா வேலையும் மீனா தான் செய்யறா. ஆனா அவளுக்கும் இது ரொம்ப புதுசுங்கறனால கஷ்டமா இருந்துச்சு. அப்ப மீனா, அத்தை, வேணும்னா நம்ம வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுப்போமா? அப்ப மனசுக்குள்ள, என்னது, வேலைக்கு ஆளா? அவங்க சம்பளத்துக்கு எங்க போறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அதெல்லாம் வேண்டாம் மீனா, நானே பாத்துக்கறேன் அப்படின்னு எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு வேலை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. கரெக்டா அப்ப ரவியும் ரொம்ப டயர்டா வீட்டுக்குள்ள வந்தான். வந்த 2 நிமிஷத்திலேயே, யாருப்பா வீட்ல, வெளிய வரீங்களா அப்படின்னு கத்தர சத்தம். அதை கேட்ட 3 பேரும் வெளிய வேகமா வந்தாங்க. வெளிய வந்து பாக்கும் பொழுது கடன்காரங்க நின்னுட்டு இருந்தாங்க. ஏமா, அவசரமா 10,000 ரூபாய் வேணும்னு கேட்டீங்களே, அதுக்கான வட்டி கொடுத்து 2 மாசம் ஆச்சு. எப்பதான் தரதா இருக்கீங்க? அப்ப இன்னொருத்தர், ஏமா, என்கிட்ட 8,000 ரூபாய் வாங்குனீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேக்கும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா, எப்பா, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கேட்டீங்கன்னா எப்படிப்பா தர முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன். ஏசி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், டிவி வாங்கணும்னு கடன் வாங்கும் போது மட்டும் நல்லா இருந்துச்சா? கடனை திருப்பி கேட்க வந்தா இப்படி மூஞ்சிய பாவமா வச்சுட்டு சொன்னா எங்க தான் போறதா? இங்க பாருங்கம்மா, இன்னும் உங்களுக்கு 1 மாசம் தான் டைம். முதல்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ண பாருங்க அப்படின்னு ஏதோ சமாளிச்சு அனுப்பிச்சும் கொஞ்ச நேரத்திலேயே ரவி வேலை பாக்குற முதலாளி வீட்டுக்கு வந்தாரு. அப்ப ரவி, வாங்க முதலாளி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது முதலாளி ரொம்ப கோவமா, இங்க பாருங்கம்மா, உங்க பையன் கல்யாணம்னு சொல்லி என்கிட்ட காசு வாங்கினா, இப்போ அது 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. இதையெல்லாம் எப்பதான் தருவீங்க அப்படின்னு கேக்கும்போது, முதலாளி, என் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளவு பணத்துக்கு நான் இப்ப எங்க முதலாளி போவேன்? அப்ப அந்த முதலாளி ஒரு பத்திரத்தை நீட்டி, அப்போ முதல்ல இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. என்ன பத்திரம் முதலாளி இது? ரவி, இந்த கடன் எல்லாம் நீ அடைக்கிறதுக்கு எப்படியுமே 2 வருஷம் ஆகும். இந்த 2 வருஷத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீ வேலை செய்யணும். தினமும் 1.5 ஷிஃப்ட் பார்க்கணும். மாசத்துல 1 நாள் மட்டும்தான் உனக்கு லீவு. கடன் எல்லாத்தையும் பிடிச்சது போக 3,500 ரூபாய் மட்டும்தான் உனக்கு சம்பளம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. அதை கேட்ட 3 பேத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி. ரவியும் வேற வழி இல்லாதனால கையெழுத்து போட்டு கொடுத்தான். முதலாளி அங்கிருந்து போனதும் இதையெல்லாம் பார்த்த மீனா, என்னது, இவ்வளவு கடன் இருக்கா? எல்லாமே எனக்காக வாங்கின கடனா இது? ஏன் இவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சா. அதுக்கப்புறம் உள்ள வந்த ரவி, அம்மா, நாளையில இருந்து அக்ரிமெண்ட்ல போட்ட மாதிரி 1.5 ஷிஃப்ட் வேலை பாக்குறமா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட மீனா கிட்ட போய் உன்னாலதான் இவ்வளவு கடன் ஆச்சுன்னு 2 பேருமே கேக்கல. மீனாக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா போச்சு. தன்னாலதான் இவ்வளவு நடந்துச்சுன்னு நைட் எல்லாம் தூங்காம இத பத்தியே யோசிச்சு அழுதுகிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில மீனா, அத்தை, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. வீட்ல இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அல்ல. என் அப்பா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. அந்த பழக்கத்துலதான் நானும் எல்லாத்தையும் கேட்டேன். 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி அழுதா. அப்ப லக்ஷ்மி அம்மா, அவன் மேல எந்த தப்பும் இல்ல மீனா, உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இதையெல்லாம் பண்ணணும். நீ அழாத மீனா, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. அப்ப மீனா, என்னாலதான் இதெல்லாம் ஆச்சு, நானே இதெல்லாத்தையும் சரி பண்றேன். நாளையில இருந்து நானும் வேலைக்கு போறேன் அத்தை. அடுத்த நாள் காலையில ரவி வேலை பாக்குற ஓனரை போய் பார்த்தா. சார், இந்தாங்க, நாங்க கொடுக்க வேண்டிய கடன் எல்லாமே இதுல இருக்கு. இத வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க
அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சலும் பண்ணிட்டு லட்சுமி அம்மா என்னதான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாலும் மீனா கேட்கவே இல்ல. வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. வேலைக்கும் போயிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டா. கோடிக்கணக்குல பணம் இருந்தாலும் நல்ல மனசுதான் வாழ்க்கையில உண்மையான